குமரன், நிவின் 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்ப குமரன்கிட்ட நிவின் கேட்குறாரு, "என்னண்ணா இங்க பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல நிவினு, எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது. அதனால தான் நான் இங்க வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றாரு. "ஏண்ணே என்னாச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இல்ல கங்கா என்கிட்ட பேசவே இல்ல. அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. "ஏண்ணே என்னாச்சு?" "இல்ல நாங்க ஒரு ஆர்டர் எடுக்க போனோம். அங்க நான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன். என்கிட்ட நெறைய மிஷின்ஸ் இருக்கு. எல்லாமே புது மிஷின்ஸ் 2 யூனிட் ஓடுது. எங்களுது எல்லாமே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால அவங்க வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் தரேன்னு சொல்லிட்டாங்க. அத கேட்டோனே எனக்கு பயங்கரமா கோவம் வருது கங்காக்கு. அதனால என்கிட்ட பேசுறதே இல்ல. அவங்க ஆர்டர் தருவாங்களா என்னன்னே தெரியல. வந்து பார்த்தா அவங்க நம்ம சொன்ன மாதிரி அங்க இல்லல்ல. அப்புறம் தப்பா தானே போகும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷனா இருக்காரு குமரன். அதுக்கு நெறைய பணம் வேணும். எப்படி பார்த்தாலும் ஒரு ரூ. 5,00,000 பணம் இருந்தா நான் எல்லாமே பண்ணிடுவேன். ஆனா அவ்ளோ பணத்துக்கு நான் எங்க போவேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு. அதுக்கு நிவின் சொல்றாரு, "இப்போ உனக்கு என்னென்ன வேணும்? பணம் தானே வேணும். என்கிட்ட நெறைய பணம் இருக்கு. நான் தரேன்" அப்படின்னு சொல்றாரு. "அதெல்லாம் வேணாம் நிவினு. ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டியா? பணம் தான் வாழ்க்கை தெரியுமா? முன்னாடிலாம் நான் சொல்லுவேன். பணம்லாம் ஒண்ணும் இல்லன்னு. ஆனா இப்ப தான் நிவின் தெரியுது. கங்காவ சந்தோஷமா வச்சுக்கணும். நெறைய பணம் தேவை போல இருக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா கங்கா என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி வேணான்னு சொல்லிடுச்சு. தெரியும்ல. அது ஏன் தெரியுமா? என்கிட்ட பணம் இல்லன்னு தான் காரணம். ஆனா அது உண்ம தானே. பணம் இருந்தா எவ்வளோ சந்தோஷத்த வாங்கலாம். பணம், பணம் அதுதான் வாழ்க்கை நிவினு" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் பயங்கரமா ஃபீல் பண்ணி சொல்றாரு. அதுக்கு நிவின் சொல்றாரு, "ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்க? வேற என்ன நிவின் பண்றது? நான் பணம் குடுத்தாலும் நீ வேணான்னு சொல்ற" அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் சொல்றாரு. குமரனும் பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. "ஆமாண்ணே, நீங்க கொடைக்கானல்லேருந்து வந்தீங்கல்ல, அப்போ பணம் வாங்கிட்டு தானே வந்தீங்க. அந்த பணம்லாம் எங்கே போச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நிவின். "அதுவா நிவின், அது பெரிய கதை நிவின். வாங்கிட்டு வந்த எல்லா பணத்தையும் நான் தொலைச்சிட்டேன் தெரியுமா? தொலைஞ்சதுனால ஆப்ரேஷனே பண்ண முடியாமல் போயிடுச்சு." "அப்புறம் என்னென்ன பண்ணீங்க ஆப்ரேஷனுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு. "அது எல்லாமே பார்த்துக்கந்து காவேரி தான். நான் பணத்தை தொலைச்சதை கங்கா கிட்ட சொன்னா ரொம்ப சண்டை வந்துடும். சொல்ல வேணான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டதே காவேரி தான். பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ணிச்சுன்னு தெரியல. ஏதோ ஃப்ரெண்டுங்கிட்டலாம் கேட்டேன்னு சொல்லிச்சு. அவ்வளோ பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ணிச்சுன்னு தெரில. அதுக்குள்ளே ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சுது தெரியுமா? அது மட்டும் இல்லை, மீதி பணத்தை கொடுன்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரே சண்டை. அதனால் கங்கா பேசுகிறதே கிடையாது காவேரி கிட்ட தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. "என்னென்ன சொல்கிற? இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல" அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. "அப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நாங்கள் நினச்சோம் நிவின். அதனால தான் நாங்கள் அங்கே வரல" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. "என்னண்ணா இப்படி பண்ணுற?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. அப்போது பணத்துக்காக தான் காவேரி கல்யாணம் பண்ணியிருக்காளா? ஐய்யய்யோ கடவுளே! என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க? நீ பண்ணதால எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு தெரியுமா? காவேரி எவ்வளோ கஷ்டப்படுவா தெரியுமா? ஏன்னா இப்படிலாம் பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீ வர கோவத்துக்கு போயா, எனக்கு கோவம் அதிகமாக வருது" அப்படின்னு சொல்லிட்டு நிவின் அங்கேருந்து போகிறாரு. "என்னாச்சு நிவின் இப்படி பேசிட்டு போகிறான்?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக போகிறாரு. அப்படியே நிவின் போயிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. அப்படியே கத்துறாரு. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே. பணத்துக்காக மட்டும்தான் காவேரி கல்யாணம் பண்ணியிருக்காளா? அதனால தான் அவன் சொல்கிறானா 10 மாதம் வரைக்கும் தான் நாங்கள் சேர்ந்து வாழ்வோணும். அட கடவுளே! இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கா? பணம் என்கிட்ட இருந்ததை நான் கொடுத்துருப்பேனே. எனக்கு தெரியாதுல்ல இதெல்லாம். கடவுளே! காவேரிக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய கஷ்டத்த குடுக்குற? பாவம் ரொம்ப 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 நல்ல பொண்ணு. இது இவ்வளோ கஷ்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அப்படியே ரோட்லயே கத்துன்னு கத்துறாரு. கத்திட்டு போறாரு. போயிட்டு நல்லா ஒரு பேக் ஃபுல்லா பணம் எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டு கண்டிப்பா விஜய பார்க்கணும். பார்த்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. காவேரி ஆஃபீஸ்ல இருக்காங்க. விஜய பார்த்து பேசுறாங்க. "இங்க பாருங்க, எல்லா வேலையும் நான் கரெக்ட்டா பண்ணிட்டேனா? எல்லாமே நீ சூப்பரா பண்ணிட்ட. நீ வீட்டுக்கு போ. நான் அப்புறமா வரேன். எனக்கு வேலை இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. "என்னங்க பேசுறீங்க? உங்களுக்கு வேலை இருக்கா? வாங்க ஒண்ணாவே போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "இங்க பாரு காவேரி, எனக்கு வேலை இருக்கு. நீ போ. அங்க போ. டிரைவர் கிட்ட போய் சொல்லிட்டு வீட்டுக்கு கார் எடுத்துட்டு கிளம்பு" அப்படின்னு சொல்றாரு. "சரிங்க, உங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட பேசிட்டு போட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "இல்ல, ஒரு ஃபோட்டோல ஒரு பொண்ணு, ஒரு பையன் 2 பேருமே இருந்தாங்க. ஆனா அவங்க யாருன்னு கேட்டா சொல்லவே மாட்றாங்க. அதுவும் கான்ட்ராக்ட் பொண்டாட்டின்னா சுத்தமா சொல்ல மாட்றாங்க" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அதை கேட்டோனே விஜய்க்கு இன்னும் பயங்கரமா கோவம் வருது. "இங்க பாரு, இங்க பேசாத. அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. போய் எழுந்து வெளிய" அப்படின்னு சொல்றாரு. "சரி நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போறாங்க. போகும்போது கரெக்ட்டா ஆப்போசிட்ல வராரு. ஐயோ! காவேரி பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒளிஞ்சிருக்காரு நிவின். காவேரி கார்ல ஏறி போறத பார்க்குறாரு. போயிட்டோனே உள்ள வராரு. வந்தவுடனே பயங்கர கோவமா கத்துறாரு. "எதுக்காக இங்க வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. "இங்க பாரு, ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ. இந்தா, இந்த பேக் ஃபுல்லா நெறைய பணம் இருக்கு. எவ்ளோ பணமும் எடுத்துக்கோ. இதுல ரூ. 25,00,000 பணம் இருக்கு. இந்த பணம் ஃபுல்லா உனக்கு தான். ஆனா ஏன் காவேரி நீ விட்டுடு. இந்த பணத்த குடுத்து தானே காவேரிய வந்து 1 வருஷத்த கான்ட்ராக்ட்ட கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. எவ்ளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க. ஒரு கல்யாணம்னா உனக்கு சாதாரணமா போயிடுச்சா? இங்க நான் எவ்ளோ விரும்பினேன் தெரியுமா காவேரிய? கடைசில உன்ன கல்யாணம் பண்ணவுனே உன்னோட பொண்டாட்டியா தான் நான் பார்த்தேன். ஆனா நீ பேசுறது எல்லாமே என்னால தாங்கவே முடியல. என்னால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியல. காவேரி எவ்ளோ நல்லவ தெரியுமா? கடைசில பணத்துக்காக உன்ன கல்யாணம் பண்ணிட்டாளே! என்னால இத தாங்கவே முடியல" அப்படின்னு சொல்லிட்டு நிவின் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அதெல்லாம் பார்க்குறாரு விஜய். விஜய் எதுவுமே சொல்லல. அவருக்கும் பயங்கரமா கோவம் வருது. அப்படியே அமைதியா இருக்காரு. "இந்த பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு விஜய்
விஜய் சொல்கிறாரு, இங்கே பார் வேறு எதுவுமே பேசாத, எல்லா படமும் உனக்கு தான் அப்படி